சொந்தக்காரர்களாகிய அனைத்து நல்ல தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி நாம் அமைச்சிருக்கோம். இந்த கூட்டணி நிச்சயமாக இந்த தேர்தலில மிகப்பெரிய ஒரு வரலாறை படைக்க இங்க இருக்கிற நீங்கள் அனைவருமே உங்களுடைய ஓட்டுகள் மூலமாக ஒரு புதிய சரித்திரத்தை, ஒரு புதிய வரலாறை, ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கடந்த 50 வருஷமா திமுகவும் அதிமுக மட்டும்தான் இங்க ஆட்சியில இருந்துச்சு. திமுக நல்ல ஆட்சி பண்ணுதோ இல்லையோ, வேற வழி இல்லை, ஏடிஎம்கே ஓட்டு போட்டோம். ஏடிஎம்கே இந்த 5 வருஷம் ஒண்ணுமே வேலை பார்க்கல, அதனால திமுக ஓட்டு போட்டோம். இதே மாதிரி 50 வருஷம் ஓடி போயிடுச்சு நம்ம வாழ்க்கைய. அம்மா எல்லாம் வயசே ஆயிடுச்சு, இப்போ அந்த அளவு வயசா போயிடுச்சு. ஆனா ஏதாவது ஒரு முன்னேற்றம் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோமா? ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பார்த்திருக்கோமா? இங்க நல்ல சாலை வசதி இருக்கா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? கவர்மெண்ட் பேருந்துகள் டைம்க்கு வருதா? ரேஷன் பொருள் டைம்க்கு கிடைக்குதா? நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சாப்பாடு நல்லா கொடுக்கறாங்களா? எந்த பிரச்சனையுமே. இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் வந்து குப்பையெல்லாம் ஒழுங்கா அள்ளுறாங்களா? ஒவ்வொரு வார்டுலயும் இங்க எல்லாருக்கும் டெய்லி குடிக்க தண்ணி வருதா? இங்க ஏதாவது ஒரு விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? எதுவுமே இல்லை. பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பேருந்து உயர்வு, மின் கட்டண உயர்வு, ஸ்கூல் ஃபீஸ் உயர்வு. அதே போல பாத்தீங்கன்னா மளிகை கடைக்குள்ள போனா முன்னெல்லாம் 100 ரூபாய் எடுத்துட்டு போனா வீட்டுக்கு வேண்டிய பொருளை கை நிறைய பேக் நிறைய வாங்கிட்டு வந்தோம். இப்ப 100 ரூபாய் கொண்டு போனா ஒரு கைக்குடியில கூட கொண்டு வர முடியாத அளவு எல்லா பொருட்களும் விலைவாசி உயர்வு தான். ஆனா ஜெயலலிதா அவர்கள் கிட்ட கேளுங்க, விலைவாசியை கட்டுப்படுத்துவேன், விலைவாசி உயர்வை தடுப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த ஒரே பொய்யான முதலமைச்சர் யாருன்னா ஜெயலலிதா அவர்கள் தான். 110 விதியின் கீழே சொன்ன அனைத்து திட்டங்களுமே ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்டது. பொய் வாக்குறுதிகள் தானே ஒழிய இங்க ஒரு வாக்குறுதி கூட உண்மையான வாக்குறுதியே கிடையாது. நாளைக்கு வராங்களா ஜெயலலிதா? இங்க ஜெயலலிதா இங்க நாளைக்கு வராங்களா? பார்த்து உங்களை எல்லாம் கூட்டு போய் கூண்டில் அடைச்சிட போறாங்க. 12 மணிக்கு, மத்தியானம் 11 மணிக்கு பூராத்தையும் கொண்டு போய் கூண்டில் அடைச்சு 6 மணி வரைக்கும் உள்ள உட்கார வச்சு சாவுக்கு அடிப்பாங்க. போக மாட்டீங்களா? அதுல மாற்றது பூரா யாருன்னா பெண்கள் தான். ஆண்கள் தப்பிச்சுக்கிறாங்க. மாற்றது பூரா யாருன்னா பெண்கள். என்னன்னா 100 சோறு கொடுத்தாங்க, பீர் கொடுத்தாங்க, புடவை கொடுத்தாங்க சொல்லி இப்படியே போய் மாட்டிக்கிறாங்க. அதனால யோசிச்சு போங்க. ஏன் இத சொல்றேன்னா, வெயில் வந்து மிக கடுமையாக இருக்கிறதா வானிலை அறிக்கையில சொல்லி இருக்காங்க. இன்னும் 10 நாளுக்கு தமிழ்நாடு முழுக்க வெயிலினுடைய கொடுமை மிக அதிகமாக இருக்கும். அதுக்கு இங்கிலீஷ்ல சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன்ல இருந்து நேரடியாக நம்மை வந்து தாக்கக்கூடிய கதிர்வீச்சு மத்தியானம் 12 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் கடுமையாக இருக்கும். அங்க போய் கூண்டில் அடைச்சா உங்களால வெளியே வர முடியாத நிலைமை ஏற்பட்டுரும். நீங்க தப்பிச்சு வரணும்னு நினைச்சாலும் போலீஸ வச்சு அடிச்சு உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனா பச்சை கலர்ல ஒரு தொப்பி மட்டும் தான் கொடுப்பாங்க, வேற எதையுமே ஜெயலலிதா இப்பெல்லாம் இப்படி பேசினாவே என்ன தெரியுமா மீனிங்? முன்னெல்லாம் புரட்சி தலைவர் இப்படி சொன்னா ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு அர்த்தமா? இது மக்கள் எனக்கு சொல்றாங்க. இப்ப ஜெயலலிதா இப்படி சொன்னாலே இந்த மீட்டிங்லயே 2 பேர் சாக போறாங்கன்னு அர்த்தமா? இனி ஜெயலலிதா போற எல்லா மீட்டிங்லயுமே 2 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. விருதாச்சலத்துல 4 பேர் செத்துட்டாங்க, தர்மபுரியில 2 பேர் செத்துட்டாங்க, நேத்து சேலத்துல 2 பேர் செத்துட்டாங்க. அதனால ஜெயலலிதா இப்படி கை தூக்கினாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஓ, இன்னைக்கும் 2 பேர் சாக போறாங்களா? அதனாலதான் நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு திருச்சிக்கு வராங்க, போய் கூண்டில் அடைச்சிட போறாங்க. பெண்கள் எல்லாம் பத்திரமா இருங்க, வெயில்ல போய் மாட்டிக்க வேணாம். எனக்கு குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பாடு இல்ல, ஒண்ணும் கிடையாது. இது போல ஒரு கொடுமையான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடுல. டிவியில நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மிக மிக ஒரு மோசமான
ஒரு நிலைமை. இதுல நீங்க எல்லாரும் தப்பிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை முரசுக்கு அளிக்கணும். இதுவரைக்கும் அமையாத ஒரு கூட்டணி கேப்டன் தலைமையில் அமைஞ்சிருக்கு. உறுதியாக உங்களுக்கு படித்த படிக்காத இளைஞர்களுக்கு கேப்டன் ஆட்சியில உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். 25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி. ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து நமது அரசாங்கம் உங்களுக்கு சேர்க்கும் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இருக்க டாஸ்மாக் கடைகளை உடனடியாக அகற்றி மது விலக்கை கொண்டு வந்து டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடு நாம நிச்சயமாக உருவாக்குவோம். அதே போல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு மதிய உணவு மட்டும் இல்லை, காலை உணவும் நமது அரசாங்கம் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலும் எல்லோருக்குமே நான் சொல்றேன். இன்னைக்கு எல்லா ஸ்கூல்ல பசங்க எல்லாம் என்கிட்ட பேசுறாங்க. கலர் சாதம் ஒண்ணு போடுறாங்க, வெறும் மஞ்சாத்தூளை தூவி கொடுக்கறாங்க, சாப்பிடவே முடியல, வாந்தி வருது, ஜுரம் வருதுன்னு. உறுதியா கேப்டன் ஆட்சியில காய்கறிகள், பருப்பு, கீரை வகைகள் எல்லாம் போட்டு சத்தான உணவாக அனைத்து மாணவர்களுக்கும் காலை மதியம் 2 நேரம் சத்தான உணவு நிச்சயமாக நமது அரசாங்கம் உறுதியாக உங்களுக்கு வழங்கும் என்ற வாக்குறுதியை சொல்றேன். அனைத்து வார்டுகளிலும் துப்புரவு பணியாளர்களை அமைச்சு துப்புரவு பணியை மேற்கொள்வோம். அதே போல 2005 இங்க வெள்ளம் வந்துச்சு, யாராவது மறந்துட்டீங்களா? மீண்டும் அது போல அவல நிலை உங்களுக்கு வராமல் இங்கு நடக்கிற மணல் கொள்ளையை இரும்பு கரம் கொண்டு தடுத்து இந்த 2 கொள்ளையர்களை திமுக அதிமுக என்கின்ற 2 கொள்ளையர்களை தமிழ்நாட்டை விட்டு அகற்றுவதற்காக மக்களாகிய நீங்கள் அனைவருமே தெளிவாக சிந்திச்சு வாய்ப்பு தரணும். குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. காரணம் என்ன தெரியுமா? மணல் கொள்ள, கரண்ட் இல்ல, எல்லா விலைவாசி உயர்வாய் போச்சு. இந்த நிலை எல்லாமே மாற வேண்டி இருக்கு. இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சது யார்? 5 வாட்டி கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, 3 வாட்டி ஜெயலலிதாக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நாம பார்த்தோமா? எந்த முன்னேற்றத்தையுமே நாம பார்க்கல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் செய்து சுரண்டி பிடித்தது இந்த 2 கட்சிகள் தான் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. அதனால கலைஞர் செஞ்ச ஊழலை நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? இமாலய ஊழல், 2G ஊழல், 1,80,000 கோடி மிகப்பெரிய ஊழல் செஞ்ச கட்சி திமுக. நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், அதே போல தமிழீழ படுகொலை, இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் ஆட்சிதான். ஜெயலலிதாவின் இந்த 5 வருஷம் நிர்வாக சீர்கேடால் தமிழ்நாட்டில் எந்தவித முன்னேற்றமும் நடக்கல. 110 விதியின் கீழே அவங்க அறிவிச்ச எந்த திட்டமும் செயல்படுத்தல. 34 துறையிலுமே இன்னைக்கு ஊழல் மட்டும்தான் ஜெயலலிதா ஆட்சி பண்ணிருக்கு. அதனால நீங்க எல்லாரும் சிந்திச்சு மாற்றத்தை தரணும். இந்த கூட்டணி லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கூட்டணி, கேப்டன் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக ரமணா பாணியில ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க அனைத்து துறைகளிலுமே லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை நம்மால் கொண்டு வர முடியும். அதனால கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின், நிர்வாக திறமையே இல்லாத ஊழல் கட்சியான அதிமுக உங்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வேண்டுமா? ஊழல் கட்சியான திமுக காங்கிரஸ் ஆட்சி வேண்டுமா? கேப்டன் ஆட்சி வேண்டுமா? கேப்டன் ஆட்சி அது மக்கள் ஆட்சியாக மீண்டும் வரணும். ஏன்னா அது நிர்வாகத்தோட லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தமிழ்நாடை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக நிச்சயமாக மாற்றுவோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு எல்லோருக்குமே கொடுக்கிறேன். அதனால கூட்டணியை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக இணைந்து மாபெரும் வெற்றியை நமது ஜோசப் ஜெரால்ட் அவர்களுக்கு முரசு என்ற முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து எல்லோரும் வெற்றியை தரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? புதிய சரித்திரத்தை உருவாக்குவீர்களா? நமது ஜோசப் ஜெரால்ட் ஜெயிக்க வைப்பீங்களா? இந்த தொகுதிக்கு நல்ல வேட்பாளர் உறுதியாக உங்களுக்காக பாடுபட்டு உங்களை எல்லாத்தையும் முன்னேற்ற உங்களுக்காகவே இதே தொகுதியில தங்கி இருக்கக்கூடியவர் 24 மணி நேரம் எப்ப வேணாலும் நீங்க அவரை போய் சந்திக்கலாம். உங்கள் பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்படும் என்பதை
கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருச்சி மேற்கு கருமண்டபத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.